ஆண்டுதோறும் இந்த ஜனவரி 25ஆம் நாளை மொழிப்போர் தியாகிகளை நினைவுகூர வகையில வீர வணக்க நாளாக நாம் கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் இதே போல நடந்து கொண்டிருக்கிறது. நான் காஞ்சி மாநகருக்கு வந்திருக்கிறேன். சாதாரண காஞ்சிக்கா வந்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாம் ஆளாக்கிய அன்பின் தெய்வம் அண்ணாவின் காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். அஞ்சு அஞ்சு வாழ்ந்த தமிழ் சமூகத்தை பார்த்து தாழ்ந்த தமிழகமே என்று கேட்டு இனவுணர்வை ஏற்படுத்தின நம்ம அண்ணன் பிறந்த மண்ணுக்கு, இந்த காஞ்சி மண்ணுக்கு வந்திருக்கிறேன். வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு. அதில் அண்ணாவை பார்த்தா எனக்கு சில நேரம் பொறாமையா இருக்கும். ஏன் தெரியுமா? பெரியாரை போல குருவும் கலைஞரை போன்ற ஒரு சிஷியனும் கிடைச்ச ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா தான். எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஆனா நம் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச தலைமகன் பேரறிஞர் அண்ணா தான். அப்படிப்பட்ட அண்ணாவின் ஊர்ல அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறது எனக்கு கிடைச்ச பெருமை. மிக மிக உணர்ச்சி மயமான மனநிலையில இங்க உங்க முன்னால நான் நின்றுகிட்டு இருக்கேன். என்னோட அரசியல் பயணத்துக்கு எத்தனையோ உந்து சக்திகள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் சிகரம் வச்சது போல இருந்த உந்து சக்தி எதுன்னு கேட்டா அது இந்த காஞ்சி நகரம் தான். என்னுடைய 13 வயசுல கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பை ஏற்படுத்தி பல நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த வகையில் 1971ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா துயில் கொண்டிருக்கக்கூடிய நினைவிடத்தில் மலர் வளையம் வச்சு வணங்கி அங்கிருந்து அண்ணா ஜோதியை கையில ஏந்தி தொடர் ஓட்டமா புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் நடந்துகிட்டு இருந்த திமுக மாநாட்டு மேடையில தலைவர் கலைஞருடைய கரத்தில் கொண்டு வந்து நான் அண்ணா ஜோதியை ஒப்படைச்சேன். அப்போ நம்முடைய தலைவர் கலைஞருக்கு பக்கத்தில் அன்றைய பொதுச் செயலாளர், நாவலர், கழக பொருளாளர் எம்ஜிஆர் அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. கையில அண்ணா சுடரேந்தி என்று தொடங்கின ஓட்டம் தான் இப்ப வர ஓயல. அதே காஞ்சிக்குத்தான் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறேன். மொழிப்போர் தியாகிகள் நினைச்சால, அவங்க பேரை சொன்னால உணர்ச்சி பொங்குது, உடல் நடுங்குது. 1938ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு முடிந்து மறுநாள் மொழிப்போர் களத்தினுடைய முதல் வீராங்கனையா பெண்களை அணை திரட்டி போராடினார் வீர தமிழன்னை தருமாம்பாள்.
25/1/1964 தீக்குளித்து இறந்து மொழிக்காக உயிரை கொடுத்த இளைஞன் கீழப்பழுவு சின்னசாமி கழகத்துடைய தொண்டன். 1965 ஜனவரி 25 சென்னை கோணம்பாக்கத்திலே சிவலிங்கம் என்ற 21 வயது இளைஞரும் தீக்குளித்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நுங்கம்பாக்கம் பகுதி கழகத்துடைய பொருளாளர். அதற்கு மறுநாள் விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளித்தார். அவர் ஒன்றிய அரசினுடைய தொலைபேசி துறையினுடைய ஊழியர், திமுகவுடைய தொண்டர். இந்த அரங்கநாதன் பேர்ல தான் சென்னை தியாகராய நகர்ல அரங்கநாதன் சுரங்கப்பாதை அங்கே இருந்து இருக்கிறது. அதை அமைத்தவர் தலைவர் கலைஞர். 27/1/1965 சிதம்பரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் வீர தியாகியானார் அண்ணாமலை பல்கலைக்கழக பிஎஸ்சி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன். 18 வயசான அந்த மாவீரனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர். கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியுடைய மாணவனாக பீளமேடு தண்டபாணி 1965 பிப்ரவரியில் நஞ்சுண்டு இறந்தார். விஷத்தை அறிந்து இறந்திருக்கிறார். அதே பிப்ரவரி மாதம் சத்தியமங்கலம் முத்து என்ற திமுக தொண்டர் தீக்குளித்தார். ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் 11/2/1965 தீக்குளித்தார். திமுகவை சேர்ந்த இவர் அந்த பகுதியில் இளைஞர் மன்றத்தை நடத்தினவர். கீரனூரை சேர்ந்த முத்து 1965 பிப்ரவரி மாதம் நஞ்சுண்டு இறந்து போனார். 22 வயதான விராலிமலை சண்முகம் என்கின்ற திமுக தொண்டர் 25/1/1965 விஷத்தை அறிந்து இறந்து போயிருக்கிறார். அவர் ஒரு மளிகை கடையினுடைய ஊழியர். திருச்சி பாலக்கரையில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திற்கு கீழப்பழுவு சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னசாமி சண்முகம் பாலம்னு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க எல்லாருக்கும் மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபங்களை அமைச்சிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்டடங்கள்ல ஒன்றுக்கு தியாகிகளான தாளமுத்து நடராஜன் ஆகிய இருவர் பெயரையும் சூட்டினார் தலைவர் கலைஞர். இன்னைக்கு காலையில கூட நான் நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் சிலைகளை திறந்து வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இவர்கள்தான் தமிழ் தாயினுடைய தலைப்பிள்ளைகள், தியாக தீர திருவுருவங்கள். மொழியை காக்க போராடின நம்ம கழகம் ஆட்சி அமைச்சதும் இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க.